शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காக நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில நமக்கு சொல்றார். அதேதான் இந்த ஸ்ரீ பாகவதமும் 12 ஸ்கந்தங்கள்ல பகவானோட அவதாரங்களை எல்லாம் சொல்றது. நம்ம எப்பவும் தசாவதாரம் அப்படின்னு சொல்றோம், ஆனா பகவானோட அவதாரங்களோ எண்ணிக்கையே இல்லாதவை. அப்படி பாகவத ரீதியா இப்ப நம்ம கிருஷ்ண லீலைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல கிருஷ்ண ஜனன லீலைய பார்த்தோம். இன்னைக்கு பூத்தனா மோட்சத்தை பத்தி பார்க்கலாம். பிறவியே இல்லாத அந்த புருஷோத்தமனான ஸ்ரீஹரி பூமாதேவியோட பாரத்தை குறைக்கிறதுக்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது குழந்தையா வந்து அவதாரம் பண்றார். அந்த குழந்தைய வசுதேவரும் இந்த கம்சன் இருக்கானே அப்படின்னு பயந்துண்டு அவர் கொண்டு போய் அத நந்தகோபரோட மனைவி யசோதா கிட்ட கொண்டு விடுறார். அங்கிருந்து யோகமாயாவை எடுத்துட்டு இங்க வர்றார். அதெல்லாம் நம்ம கிருஷ்ண லீலை ஜனன லீலையில பார்த்தோம். இப்போ குழந்தை இல்லாத நந்தகோபுரம் யசோதாவும் அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. கோபிகர்களும் கோபிகையர்களும் ரொம்ப சந்தோஷம். தயிர், பால், பரிசு பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறா. அப்புறம் தானும் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு எல்லா புது புது ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு குழந்தைய பாக்கிறதுக்காக ஓடி வரா. அவரு நந்தகோபுரம் என்ன பண்றார், வேதம் படித்த அந்தணர்களை எல்லாம் வச்சுண்டு குழந்தைக்கு புண்ணியாக வச்சனம், அப்புறம் ஸ்வஸ்தி வாச்சனம், ஜாத கர்மா எல்லாம் செய்ய வைக்கிறார். ஒரு சமயம் நந்தகோபர் என்ன பண்றார், கம்சனுக்கு கப்பம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு மதுராபுரிக்கு வரார். ஓ, நந்தகோபர் வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே நம்ம வசுதேவருக்கு ரொம்ப ஆசை வந்துருக்கு. நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கா தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு கப்பம் கட்டி முடிச்ச உடனே நந்தகோபரை பாக்குறதுக்காக இவர் போறார். வசுதேவரும் அவரை போய் பாக்குறார். போயிட்டு ரோஹிணியும் பலராமரும் எப்படி இருக்கா அப்படின்னு விசாரிச்சுக்கிறார். விசாரிச்சுட்டு கம்சன் இவர்கிட்ட சொல்றார், கம்சனுக்கு நீ கட்ட வேண்டிய கப்பம் எல்லாம் கட்டியாச்சு, இன்னும் ரொம்ப நாள் இங்க இருக்க வேண்டாம், எல்லோரும் சீக்கிரமா கிளம்புங்கோ, உங்க ஆயர்பாடிக்கே போயிடுங்கோ, ஏன்னா ஏதோ ஆபத்துக்கான அறிகுறி எல்லாம் தெரியறது, கிளம்புங்கோ அப்படின்னு நந்தகோபர் கிட்ட வசுதேவர் சொல்றார். நந்தகோபுரம், ஓ இவருக்கு தெரியுமே, சத்தியவானாச்சே வசுதேவர், இவர் சொன்னா நடக்குமே அப்படின்னு நினைச்சுண்டு வழியெல்லாம் அவருக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதேன்னு பயந்துண்டு ஸ்ரீஹரியோட நாமாவை துதிச்சுண்டே அவர் திரும்பி கிளம்புறாரு. அவரும் இந்த கம்சனும் என்ன பண்றான், யாதவர்களை எல்லாம் துன்புறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால அரக்கர்களை சகாவா சேர்த்துண்டு பிரலம்பன், பகன், சானூரன், திருணாவர்த்தன், அகாசுரன், முஷ்டிகன், அரிஷ்டன், த்விவிதன், பூத்தனா, கேஷி, தேனுகன், பாணன், நரகன் இப்படின்னு மிச்ச அசுர ராஜாக்களையும் மகத ராஜாவான ஜராசந்தனையும் சேர்த்துக்கிறான். துஷ்ட சுபாவம் உள்ளவர்கள் எப்பவுமே துஷ்ட சுபாவம் இருக்கிறவாளோட தானே சேர்றது. அததானே இப்ப நம்ம பாக்குற நியதி இல்லையா? பூத்தனா யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு இரக்கம் இல்லாத அரக்கி. அவளோட கதையை சொல்லும் போது கர்ஹ சம்ஹிதையில சொல்றது, பழைய பலி சக்கரவர்த்தி முன்பிறவியில அவ பலி சக்கரவர்த்தியோட புதல்வியா பிறகு இருந்தாளாம். ரத்னமாலான்னு பேரோட இருந்தாளாம். அப்போ அவ இந்த வாமனனை பார்த்த உடனே ரொம்ப ஆசை வந்து நமக்கு குழந்தையா இருக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம். ஆனா தன்னோட அப்பாக்கு இப்படி நேர்ந்துடுத்தே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவ மனசு மாறி கொல்லணும் வாமனரன்னு நினைச்சுக்கிறாளாம். இதெல்லாம் கிருஷ்ணருக்கு தெரியாதா? அதனால கிருஷ்ணர் இந்த பிறவியில அவளுக்கு குழந்தை மாதிரி பாலும் குடிக்கிறாராம். அவளை தன்னை கொல்றதுக்கு ஒரு இதையும் பண்ணி வைக்கிறாராம் பகவான். அப்போ பூத்தனா என்ன பண்றா, சின்ன குழந்தைகளை எல்லாம் கொல்லணும் அப்படின்னு ஒரே நோக்கமா அலைஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா அதுதானே கம்சனோட கட்டளையுமா இருக்கு இல்லையா? அதனால நகரம், கிராமம், இடைச்சேரி எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வரா. அரக்கர்கள் எங்க வருவா அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் மனுஷர்கள் தன்னோட வேலைகளுக்கு நடுவேயும் பகவான் நாமத்தை சொல்லாம இருக்காளோ அந்த இடத்துல எல்லாம் தான் அரக்கர்கள் வந்து துன்பம் தருவா.
எங்கெல்லாம் நம்ம வேலைக்கு நடுயும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருக்கோமோ அங்க துன்பம் வரும். ஆனா அந்த துன்பத்தை தீர்க்கறதுக்கு பகவானும் பின்னாடியே வருவார். அந்த மாதிரி இவ என்ன பண்றா, இந்த பூத்தனா ஆகாசத்துல இஷ்டம் போல சுத்தி திரியறா. அவ ஒரு நாள் மாயையால தன்னை ஒரு அழகான யுவத்தியா மாத்திக்கிறான். மாத்திண்டு நந்தகோகுலத்துக்கு வரா. வந்து பார்த்தா இவளை எப்படி இருக்கா, அவளை பார்த்தா மயங்கிடுறாளா. எல்லாரும் நல்ல ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு தலைமுடி எல்லாம் சுருளா, யாருமே அவளை தப்பா நினைக்க முடியாத மாதிரி இருக்காளாம். அவளை எல்லாரும் நினைக்கிறாளோ, ஓ ஸ்ரீதேவியே கையில பூ எடுத்துட்டு தன்னோட பத்திய பார்க்க வந்திருக்காளோ அப்படின்னு நினைக்கிறாளாம். இவ்வளோ குழந்தைகளை எல்லாம் கொல்ல வந்தவள் தற்செயலா நந்தனோட மாளிகைக்குள்ள வரா. வந்து பார்த்தா அங்க கட்டில்ல யார் இருக்கா, கெட்டவர்களுக்கெல்லாம் காலனாகவும் எப்படி நீர் பூத்த நெருப்பு மாதிரி கீழே நெருப்பு இருக்கும் ஆனா மேல சாம்பல் மூடின்னு இருக்கா மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஜெகநாதன் ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி படுத்துட்டு இருக்காராம். இத சராச்சர பொருட்களும் அசையும் அசையாத பொருட்களுக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிற இந்த குழந்தை இவள் யாரு எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டும் ஒண்ணும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருந்தாராம். எப்படி ஒருத்தன் அறிவில்லாம கயறு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு பாம்பை பிடிக்கிறானோ அது மாதிரி இந்த பூத்தனாவும் பிறப்பு இறப்புங்கிற சுழல்ல சிக்காத இந்த குழந்தையை எடுத்து தன்னோட மடியில வச்சுக்கிறான். வீட்டுல இருந்த யசோதாவும் ரோஹிணியும் இந்த பூத்தனாவோட காந்திய பார்த்து மயங்கி போய் அப்படியே நிக்கிறாளாம். அப்போ எப்படி அழகான ஒரு கத்தி, ஒரு அழகான உரைக்குள்ள இருக்கிற கத்திய பார்த்தா நமக்கு தெரியறது இல்லையோ, அந்த மாதிரி இவ அழகான வெளி உருவம் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் வக்கரத்தோட இருக்காளாம். அப்போ தன்னுயிர் தன்னிட்டமிருந்து போறதுன்னு தெரியாமையே அந்த பூத்தனாவும் குழந்தைய மடியில போட்டுட்டு பால் கொடுக்கறாளாம். பகவானுக்கு தெரியாதா? அவர் என்ன பண்றாருன்னா, காடம் கராபியாம் பகவான் பிரபீட்ய தத்து பிராணை சமம் ரோஷ சமன்விதோ பிபத்து அப்படிங்கிற கோபத்தோட காடம் நல்லா அவளோட 2 கைகள்னால அவளோட ஸ்தனங்களை பிடிச்சு இறுக்கி பிடிச்சு உயிரோட சேர்ந்து உறிஞ்சு விடுறாராம். பூத்தனா கத்துறா, முஞ்ச என்ன விடுன்னு கத்துறாளாம். தன்னோட உயிரோட மர்ம இடங்கள்ல எல்லாம் வலினால துடிக்கிறா. அவ காலையும் கையையும் உதறா. கண் விரிச்சு திறந்து பாக்குறா. அவளோட இந்த சத்தமான குரல் எப்படி இருந்ததுன்னா, பூமியும் மலையும் கிரகங்களும் ஆகாசமும் நடுங்கித்தான். கீழ்லோகங்களும் எல்லா திசைகளும் அந்த சத்தம் எதிரொலிக்கிறதாம். மக்கள்லாம் ஓ இடி விழுந்துடுத்தோ அப்படின்னு பயந்து தரையில மயங்கி விழறாளாம். உயிர் போன உடனே அந்த அரக்கி தன்னோட சுய வடிவத்தை அடையறா. எப்படி இருந்தாலாம் பாக்குறதுக்கு, வாய பிளந்து தலைமுடி கை கால் எல்லாம் விரித்து பரப்பி கிடக்குறாளாம். வஜ்ராயுதத்துல அடிபட்ட விருத்ராசுரன் மாதிரி கிடக்குறா அவ. எப்படி நம்ம ராமாயணத்துல பாப்போம் இல்லையா, சூர்பனகா அழகான ஒரு பெண்ணா வருவா. எப்படி ராமனையோ லக்ஷ்மணனையோ அடையணும்னு, லக்ஷ்மணனால மூக்கறுபட்ட உடனே தன்னோட சுய ரூபம் ஓடி போயிடுறா. அந்த மாதிரி கஷ்டத்துல திரும்பி எல்லாரோட சுயரூபமும் வரா மாதிரி பூத்தனாவும் சுயரூபம் எடுத்து விழுந்து கிடக்குறாளாம். அவளோட உடம்பு 6 குரோஷம், அதாவது 12 மைல் நீளத்துக்கு வழியில இருந்த மரத்தை எல்லாம் தூள் ஆக்கிட்டு விழுந்து கிடக்கிறதாம். ஆச்சரியமா பாக்குறாளாம் இந்த கோபியர்கள். பார்த்துட்டு அவள்லாம் பயத்துல நடுங்குறாளாம். அப்ப அந்த பூத்தனா பார்த்தா எப்படி இருந்ததுன்னா, அவ பல்லெல்லாம் இந்த ஏற்கால்ல இருக்கிற கூர்மையான ஏற்கால் மாதிரி இருந்ததாம். மலை குகை மாதிரி மூக்கு, அப்புறம் மடு மாதிரி வயிறு, பெரிய பாறை மாதிரி மலையிலேந்து உருண்டு வந்த பாறை மாதிரி இருந்துதான் ஸ்தனங்கள் எல்லாம். கொடூரமான சிகப்பு முடி, இருட்டடைஞ்ச பாழும் கிணறு மாதிரி அவளோட கண்கள் இருந்துதான். இதெல்லாம் பார்த்தா பயம் வராதா? ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், பயமே இல்லாம அவளோட உடம்புல ஏறிண்டு விளையாடின்னு இருந்துதான். இத பார்த்த கோபிகைகள்லாம் உடனே பரபரான்னு ஆகி அந்த குழந்தைய தூக்கிண்டாளாம். அதுக்கு எல்லோருக்கும் ரட்சகனா இருக்கிற அந்த குழந்தைக்கு யசோதாவும் ரோஹிணியும் மத்த கோபிகைகளும் ரட்ச பண்ணி விடுறாளாம். பசுவோட குளம்படியில இருந்து புழுதி எடுத்து போடுறாளாம். சிறுநீரையும் பசுவோட சிறுநீரை எடுத்து அதுக்கு ரட்ச பண்றாளாம். கோமயத்தால குழந்தையோட நெற்றி அந்த மாதிரி 12 இடங்கள்ல ரட்ச பண்றான். எப்படி பண்றாளாம், அவளோட பகவானோட நாமாக்களை வச்சே அவனுக்கு ரட்ச. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படின்னு சொல்றாளாம். முன்னாடி எல்லாம் நம்ம பாட்டி நமக்கு எண்ணெய் தேய்ச்சி விடும்போது
அஸ்வத்தாமா, பலி, வியாசா, ஹனுமான், விபீஷணா, கிருபா, பரசுராமா அப்படின்னு இந்த சிரஞ்சீவி பேரெல்லாம் சொல்லி பண்ணுவா இல்லையா, அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இவாளும் பண்றாளாம். இப்போ கோபிகைகள்லாம் என்ன பண்றா, முதல்ல தங்களை சுத்தம் பண்ணிக்கிறாளாம், ஆச்சமனம் பண்றா, நியாசங்கள் எல்லாம் பண்ணிட்டு குழந்தைக்கும் பீஜ மந்திரத்தால நியாசம் பண்றாளாம். கோபிகைகள் சொல்றா, எப்படி உன்னை காப்பாத்தணும், உன் பாதங்களை எல்லாம் இந்த பிறப்பில்லாத அஜனும், முழங்கால்களை கௌஸ்துபம் தரித்த பகவானும், துடைகளை யஜ்ஞ புருஷரும், இடுப்பை அச்சுதரும், வயிற்றை ஹயக்ரீவரும், இதயத்தை கேசவரும், மார்பை ஈசனும், கழுத்தை சூரியனும், கைகளை ஸ்ரீவிஷ்ணுவும், முகத்தை வாமனரும், தலையை பகவானும் காப்பாத்தட்டும் அப்படிங்கிறான். குழந்தைய எல்லா பக்கத்துல இருந்தும் யார் காக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறானா, இந்த பிரேமையுள்ள கோபஸ்திரீகள் சக்கராயுதத்தை வச்சுண்ட பகவான் முன்னாடியும் பின்னாடி கதையோட ஸ்ரீஹரியும், ரெண்டு பக்கத்துல வில்லேந்திண்ட மதுசூதனும், கத்தி ஏந்திய அஜனரும், திக்குகள்ல சங்கு வச்சுட்டு இருக்கிற உருக்காயரும், குழந்தைக்கு மேலே உபேந்திரரும், கீழே கருடனும், நாலா பக்கத்திலும் கலப்பை ஏந்திய ஹலதரரும் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறான். குழந்தைக்கு எப்படி நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சக்கராயுதத்தை வச்சுட்ட பகவான் முன்னாடி இருக்கணும், பின்னாடி கதையோட ஸ்ரீஹரி, ரெண்டு பக்கத்திலயும் வில் ஏந்திந்த மதுசூதனன், கத்தி ஏந்திய அஜனர், திக்குகள்ல எல்லாம் சங்கு வச்சுருக்கிற உருக்காயர், குழந்தைக்கு மேலே உபேந்திரர், கீழே கருடர், நாலா பக்கத்திலயும் கலப்பை ஏந்திய ஹலதரரும் இருக்கட்டும் அப்படிங்கிறார். குழந்தையோட இந்திரியங்களும் நல்லா இருக்கணுமே, க்ஷேமமா இருக்கணுமே, அதனால அவ வேண்டிக்கிறாளாம், ஞானேந்திரியங்களை ரிஷிகேஷரும், உயிரை ஸ்ரீமன் நாராயணரும், சித்தத்தை வாசுதேவரும், மனத்தை யோகேஸ்வரனுமான அனிருத்தனும், புத்தியை பிரத்யும்னனும், விளையாடும் பொழுது கோவிந்தனும், படித்திருக்கும் போது மாதவனும், நடக்கும் பொழுது வைகுண்டனும், உட்கார்ந்திருக்கும் போது ஸ்ரீபதியும், சாப்பிடும் போது எல்லா யஜ்ஞங்களுக்கும் போக்தாவான பகவானும் உன்னை காக்கட்டும் அப்படிங்கிறான். இத எப்படி நினைவுபடுத்துறதுன்னா, நம்ம கீதையில ஒரு ஸ்லோகம் பார்ப்போம். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சஜமே ந பிரணஷ்யதி. யாரு என்ன எல்லா இடத்துலயும் பாக்குறாளோ, எல்லாத்துலயும் என்ன பாக்குறாளோ அவளை நான் எப்பவுமே ஒண்ணும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இவா எல்லா இடத்துலயும் அந்த பகவான் ஸ்ரீஹரியே இருக்கணும், அவரேதான் இந்த குழந்தையும் காக்கணும் அப்படின்னு பாக்குறான். இப்போ எல்லா அரக்கிகளும் நோய்களும் இந்த பீடிக்கின்ற கிரகங்களும் நம்மள அண்டாது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடக்கும் இது அப்படின்னா, ஸ்ரீ விஷ்ணுவோட பேரை சொன்னா மட்டும்தான் இது நடக்கும். எல்லா கஷ்ட நஷ்டங்களும் பயந்து அழிஞ்சு எப்ப போகும்னா, பகவான் அவனோட நாமம் எங்க ஒலிக்கிறதோ அங்கதான் இந்த பகவான் நம்மள காக்குறார். ஏன்னா பகவான் நாமாக்கு அவ்வளோ மகிமை ஜாஸ்தி. இந்த கோபிகைகளுக்கு தான் எவ்வளவோ பிரேமை, எவ்வளவு பக்தி. இதத்தான் பீஷ்ம ஸ்துதியில முதல் ஸ்கந்தத்துல பார்த்தோம்னா அவர் சொல்றார், பீஷ்மரே பெரிய ஞானி, பெரிய கிருஷ்ண பக்தர். அவர் கோபிகைகளோட பக்தி எப்படி இருக்கு, நானும் ஒரு கோபிகையா இருக்க மாட்டேனா அப்படின்னு அவர் தன்னோட ஸ்துதியில சொல்றார். அம்மா யசோதா என்ன பண்றா, குழந்தைக்கு பயந்துருக்குமே குழந்தை அப்படின்னு அவன் நினைச்சுட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறா. அப்போ நந்தரும் மதுரால இருந்து திரும்பி ஆயர்பாடி வந்து பாக்குறார். இந்த பூத்தனாவோட பெரிய உடலை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போறார். ஐயோ, வசுதேவர் சொன்னாரே சரியா போச்சே, அவர் பெரிய யோகேஸ்வரர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இந்த பூத்தனா அப்படின்னு பார்த்தா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த பூத்தனா அப்படின்னா, நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமா இருக்கு விஷ்ணுவுக்கு, பூத்தாத்மா, பரமாத்மா, புண்ணியமான ஆத்மா அப்படின்னு. பூத்தநாம ரணக்கியாதி அப்படின்னு ராமருக்கு ஒரு பேர். அதாவது ராவணனை கொன்னதுனால அவருக்கு ஒரு பூத்தநாம, அவர் ஒரு புண்ணியமான பேர் அவருக்கு. பூத்தனா மாரணக்கியாத்தின்னு இன்னொரு பேரு கிருஷ்ணருக்கு. ஏன்னா பூத்தனாவை அவர் கொன்னதுனால கிருஷ்ணருக்கு பூத்தனாவை கொன்னதான ஒரு பேர். இப்போ நந்தர் வந்துட்டு அந்த பூத்தனாவோட உடம்பு அங்க இருந்தா பயந்துட்டு இருப்பாளே எல்லாரும் சொல்லிட்டு அவ உடம்ப துண்டு துண்டா கோடாலியால வெட்டிட்டு தூரம் எடுத்துட்டு போயிட்டு, இவா இருக்கிற இடத்துல இருந்து தூரமா எடுத்துட்டு போயிட்டு கட்டைகளை எல்லாம் வச்சு எரிக்கிறான். எரிச்ச உடனே அந்த புகை எப்படி வருதுன்னா, புகையில இருந்து நல்ல அகில் மனம், நல்ல வாசனையா வருதான். பூத்தனாவோ அரக்கி,
கொடும் பாவ செயல்கள்லாம் செஞ்சிருந்தாலும் கிருஷ்ணர்னால பாலை குடிக்கப்பட்டதுனால அவளோட பாபம் எல்லாம் போய் எரிகின்ற அந்த உடம்புலேருந்து வர புகை கூட நல்ல வாசனையா இருந்துதான். சின்ன சின்ன ஒன்னும் அறியாத சிசுக்களை எல்லாம் கொன்று அதுல சந்தோஷத்தை அனுபவிச்ச அந்த அரக்கி பகவானை கொல்லறதுக்காகவே விஷமுள்ள பாலை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் நல்லவர்கள் அடையிற கதியை தான் அடையறா. அதுதான் கிருஷ்ணரோட மகிமை. தர்மத்தை எதிர்க்கிற புருஷனை விட தர்மத்தை எதிர்க்கிற ஸ்திரீயோட கொடுமை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஸ்திரீயானவள் எப்படின்னா இந்த தர்மத்தின் படி நடந்தாதான் இந்த குடும்பமோ சமூகமோ நல்லா இருக்கும். அதனாலதானே அர்ஜுனனும் பயப்படுறான் இல்லையா கீதையில. அவன் கேக்குறான் பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா அப்படிங்கிறான். ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கரஹா அப்படின்னு அர்ஜுனனும் பயந்து கேக்குறான் இல்லையா. இப்ப ராமாவதாரத்திலயும் கிருஷ்ணாவதாரத்திலயும் பார்த்தோம்னா இந்த ஒரு ஒற்றுமை பார்க்க முடியாது. முதல் வதமே ஒரு அரக்கி ஸ்திரீயோட வதம் தான். இங்க பூத்தனா அங்க தாட்டக்கை இல்லையா, அத நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி கொடியவர்கள் செத்து போனாவே அவளை வதம் பண்ணாவே அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதே. அப்ப ஸ்ரத்தையா பண்றவாளுக்கு என்ன கதி அப்படின்னா கிம் புனஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே யச்சன் பிரியதமம் கின்னு ரக்தாஸ்தன் மாதரோ யதா. அப்போ ஸ்ரத்தையா பக்தியா, ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் கிருஷ்ணாய பரமாத்மனே அந்த பரமாத்மாவா இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனை எப்படி நம்ம பூஜிக்கணும்? தனக்கு பிடிச்சதையோ இல்ல பகவானுக்கு பிடிச்சதையோ ஒரு அம்மா மாதிரி மாதரோ யதா அம்மா மாதிரி அர்ப்பணிக்கிறவாளுக்கு நல்ல கதி கிடைக்காதா என்ன அப்படின்னு கேக்குறார். பகவானோட திருவடி எல்லோராலையும் வணங்கப்படுறது. பக்தர்கள் அதையே தன்னோட நெஞ்சில சுமந்துட்டு இருக்கா. அந்த திருவடி அந்த பூத்தனாவோட உடல்ல பட்டிருக்கு இல்லையா, அதனால அவளுக்கும் ஒரு தாய்க்கு கிடைக்கிற ஸ்வர்க்கமே கிடைக்கிறது. அப்போ ஸ்ரீகிருஷ்ணருக்கு அன்போட பால் கொடுத்த இந்த பசுக்களும் மற்ற அம்மாக்களுக்கும் முக்தி தானே நிச்சயமா கிடைக்க போறது அப்படின்னு இந்த லீலைகளை யார் சொல்லிட்டு இருக்கா? சுகர் பரீட்சித்துக்கு இந்த கிருஷ்ண லீலைகளை சொல்லிட்டு இருக்க. அப்போ சுகர் சொல்றார், தேவகி புத்திரனான பகவான் கைவல்யத்தை கொடுக்கக்கூடியவர். புத்திர பாவனையோட கிருஷ்ணர் கிட்ட அன்பு வைக்கிறவாளுக்கு இந்த அஜ்ஞானத்தால உண்டாகிற சம்சாரம் மறுபடியும் உண்டாகாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற அந்த சம்சார சூழல்ல இருந்து எல்லாரும் தப்பிக்கலாம் அப்படிங்கிற. இப்ப நந்தகோபருக்கு தன் குழந்தை காப்பாற்றப்பட்டதே இவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்து வந்துடுத்தேன்னு ரொம்ப சந்தோஷம். குழந்தைய கட்டி வாரி அணைச்சுக்கிற குழந்தை அப்படி இந்த மாதிரி ஒரு பூத்தனா மோட்சம் கதையை கேட்கறதுனால பலம் இல்லாம நம் மந்தோபி பிரவர்த்தத்தை. யாரும் ஒரு மூடன் கூட தனக்கு ஒரு உபயோகம் இல்லாம ஒரு ஆதாயம் இல்லாம எந்த காரியமும் செய்ய மாட்டான் இல்லையா. ஏதத் பூதனா மோக்ஷம் கிருஷ்ணஸ்யார்பகமத்புதம் ஸ்ருணுயாத் ஸ்ரத்தையாமர்த்தியஹ கோவிந்தே லபதே ரதிம். ஸ்ரீ சுகரே இதுக்கு ஒரு பலஸ்ருதியும் சொல்றார். இந்த பூதனா மோட்சத்தை யாரு ஸ்ருணுயாத் யாரு கேக்குறாளோ, எப்படி கேட்கணும்? ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையோட யாரு மர்த்தியக எந்த மனிதன் கேக்குறானோ அவனுக்கு கோவிந்தே லபதே ரதிம், கோவிந்தன் மேல கோவிந்தனான இந்த பகவான் மேல அவனுக்கு பிரேமையும் பக்தியும் நிச்சயமா உண்டு அப்படின்னு ஒரு பலஸ்ருதிய சுகரே நமக்கு சொல்லி கொடுத்துடுற. சோ கிருஷ்ணரோட லீலைகளுக்கு முடிவு இருக்கா என்ன? அதை நம்ம தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.